சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 2 2A எக்ஸாமுக்கு எல்சிஎம் HCFல மூணாவது டைப்ல பி செக்ஷன் வந்தாச்சு. இதுல என்னன்னா எல்லாமே இப்போ போன செக்ஷன்ல பாத்தீங்கன்னா HCF பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இதுல LCM பேஸ் பண்ணி கேட்பாங்க. முழுக்க முழுக்க 6th நியூ புக்ல இந்த சம்ஸ்லாம் இருக்குது. கூடவே பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஆச்சரியம் இருக்குது, சொல்றேன் பாருங்க. 1/4/2023 டிஎன்பிசில கேட்டிருக்காங்க. அப்படியே பார்த்தா 6th நியூ புக்கு பிளஸ் 2022 குரூப் 2ல கேட்டிருக்காங்க. சூப்பர். அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இது டைரக்ட் கொஸ்டின்ங்க. அப்படியே 6th புக்ல இருக்கிற கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா இது 6th நியூ புக்ல இருக்குது. புக்ல இருக்கிற சம்மை 20/4/2023 அன்னைக்கு நடந்த எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுவும் 6th நியூ புக்ல இருக்குது. இதே சம் 23/7/2023 அன்னைக்கு டிஎன்பிசில நடந்த எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இது 6th நியூ புக்லயும் அதே மாதிரி 20/4/2023 நடந்த எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க. ஒண்ணுமே இல்லை. அது பாருங்க, ஒரு வீட்டில் 4 போன் இருக்குது. காலையில் 5 மணிக்கு அடிக்குது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 நிமிஷத்துக்கு ஒரு முறைன்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்களா. இந்த செம்ம ஒண்ணுமே மாத்தல. அப்படியே 2024 குரூப் 2 எக்ஸாம்ல அதே ஒரு வீடு, அதே 4 செல்போனு, காலையில் அதே 5 மணிக்கு. ஆனா இங்க டைம் மட்டும் மாத்தி கொடுத்துருக்காங்க. புக்ல இருக்கிறத கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு தெளிவா தெரியுது, புக்ல இருக்கிற சம் தான் இந்த டைப்ல கேட்பாங்க. அதுவும் பார்த்தா வேல்யூஸை மாற்றி கேட்பாங்க அப்படின்னு தெரியுது. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா 2022 2024 தொடர்ந்து 2 எக்ஸாமா இந்த டைப்ல கேட்டதால எப்பவுமே 2 முறை கேட்டா 3வது முறை கேட்பேன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம வீட்டில் கூட சொல்லுவோம், 2 முறை பண்ணிட்டேன் 3வது முறை பண்ணிட்டு போ அப்படின்வாங்கல்ல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம்ல இதுல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த வீடியோவை கொஞ்சோண்டு கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பார்த்தா தெளிவா புரியும். இன்னைக்கான கிளாஸ்க்கான கொஸ்டினை ஆன்லைன் டெஸ்டா கீழே கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க, அப்பதான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ரைட், வாங்க உள்ளார போவோம். 39வது கேள்வி. ஒரு விளையாட்டு மைதானத்தை சுற்றி ஒரு வட்ட பாதை உள்ளது. வட்ட வடிவ பாதை. இவ்வட்ட பாதையை சுற்றி சோனியாவுக்கு 18 நிமிஷங்களும் ரவிக்கு 12 நிமிடங்களும் ஆகும். அவர்கள் இருவரும் அவ்வட்ட பாதையில் ஒரே இடத்தில் இருந்து ஒரே நேரத்தில் ஒரே திசையில் பயணிக்கிறார்கள் எனில் அவர்கள் மீண்டும் தொடக்கிய இடத்தில் சந்தித்து கொள்ள எவ்வளோ நேரம் பயணிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. அடாடா, ஒரு பேராகிராஃப் 1 மணி நேரம் அவங்களுக்கு பச்சு புரிஞ்சுக்க. அதாவது ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா சோனியா ரவின்னு 2 பேர் ஓட்டப்பந்தயத்தில் கலந்துக்கிறாங்க. காலையில் ஏதோ ஒரு டைம்ல 2 பேர் நின்றுறாங்க. இந்த ஒரு ரவுண்ட் அடிக்க, சரிங்களா, ஒரு கிரவுண்டை ஒரு ரவுண்ட் அடிக்கிறதுக்கு சோனியாவுக்கு 18 நிமிஷம் ஆகும், ரவிக்கு 12 நிமிஷம் ஆகும். 2 பேரும் ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஓடினே இருக்காங்க. ஓகேவா? இப்படியே ஓடினே இருக்கும்போது ஒரே திசையில் ஒரே நேரத்தில் ஒரே நேர்கோட்டில் ஏதோ ஒன்று அப்படியே ஓடுறாங்களா. எப்போ மறுபடியும் 2 பேரும் அதே நேர்கோட்டில் சந்திப்பாங்க, 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த கணக்கு எக்கெடு கட்டினா கேட்டு தொலைட்டோம். ஆனால் நமக்கு என்ன தேவைன்னா மீண்டும் எப்போ ஒன்னா மீட் பண்ணுவாங்க, ஒன்னா சந்திப்பாங்க ஒரே நேரத்தில். இந்த மாதிரி ஒரே நேரம் ஒரே நேர்கோடு இந்த மாதிரி கீவேர்டு வந்துட்டாவே கொடுக்கிற மதிப்புக்கு LCM கண்டுபிடிங்க. முடிஞ்சிருச்சு. புரியுதா? புரியுதுங்க. அப்போ இப்போ என்ன சொல்றாங்க, 18ன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஆமாம், 12ன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ரெண்டுமே நிமிஷத்தில் இருக்கு. சரிங்களா? அப்போ வரக்கூடிய விடையும் நிமிஷத்தில் தான் வரும். ஓகே, இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். LCMக்கும் HCFக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்க. அது பார்த்தீங்கன்னா LCM பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு சம்லையும் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறேன். ஏன்னா இதில் 2 நம்பர் தான் இருக்குது. இதில் எல்லாத்தையும் சொன்னால் புரியாது. ஸோ LCMனா ஒன்றும் கிடையாது, எத்தனை நம்பர்னா இருக்கட்டுங்க, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் எடுத்துக்கலாம். இதே HCFல எத்தனை நம்பர் இருக்கோ எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாடில் வந்தால் தான் ஒரு ஸ்டெப் வரும். இல்லைனா ஆன்சர் 1 ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் HCFக்கு அப்படியே மாற்றம்.
மினிமம் 2 நம்பர். சரிங்களா? இப்போ இதில் 2 நம்பர் தான் இருக்குது, அதனால நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும். 18 12 எந்த வாய்ப்பாடில் வரும்னு பார்த்தா 3ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டா? ஸோ எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை இங்கே எழுதுங்க. 3 அப்படின்னு எழுதிட்டேன். 3ஆம் வாய்ப்பாடில் எந்த இடத்துல 18 வரும்? 12 எங்கே வரும்? 4 12. ஸோ 4 இந்த 3 பெருக்குனா இந்த 12 வரும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை வெளியே எழுதணும். ஓகேவா? அந்த 3ஆவது வாய்ப்பாடில் எந்த நம்பராக கூட வருமோ அதை கீழே எழுதணும். இவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? ரைட்டு. அப்போ 4 3 12 5 3 5 6 3 18 அப்படின்னு வரும். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. இப்போ நமக்கு மறுபடியும் புதுசாக 2 நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த 2 நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வருமானு பார்க்கணும். வரும். எதில்? 2ஆம் வாய்ப்பாடிலே வரும். கரெக்டா? ஸோ அப்படின்னா நான் எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை நான் வெளியே எழுதணும். 2ஆம் வாய்ப்பாடு. இந்த 2ஆம் வாய்ப்பாடில் 6ன்றது எந்த இடத்துல வரும்? அதாவது 6ல் பாதி 3 3 2 6 2 2 4. அவ்வளோதான். இப்போ நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் 3 2ன்னு புதுசாக நம்பர் கிடைச்சிருக்கு. இந்த 2 நம்பரும் ஏதாவது ஒரு வாய்ப்பாடில் வருமானு பார்த்தா பக்கத்து நம்பர் வந்துட்டாவே எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அப்போ முடிஞ்சிடுச்சு ஒர்க்கு. இப்போ என்னன்னா எல்சிஎம்னா அது பாருங்க, இந்த வெளியே இங்கே இந்த சைடில் இருக்கிற நம்பர் மட்டும் இல்லை, கீழே இருக்கிற நம்பர் கடைசியாக நமக்கு மீந்திருக்குல்ல, அந்த நம்பர் எல்லாத்தையும் பெருகணுங்க. அப்படி பெருகுனா அதாங்க ஆன்சர். புரியுதா? இதை நீங்கள் HCFனா இந்த சைடில் இருக்கிறத மட்டும் பெருக்கிக்க, எல்சிஎம்னா கடைசியாக மீதி என்ன நம்பர் இருக்க அதையும் சேர்த்து பெருகணும். ரைட்டா? ரைட்டு. பெருக்குங்க. 3 × 2 × 3 × 2. அவ்வளோதான். இந்த நம்பர்லாம் பெருகுனா ஆன்சர். அப்படி பார்த்தா 1 3 3 2 3 6 6 3 18 18 2 எவ்வளோ? 18 18 8 16 ஏறிக்க. ஐயோ பாட்டு பாருங்க. 18 18 36. ஆமாங்க, 36 இருக்கா? 36 நிமிடம். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. வெரி சிம்பிள். புரியுதுங்களா? இதான் எல்சிஎம்முக்கான தியரி. பட் பார்க்குறது தான் முதல் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பெரிய நம்பர் அடிக்கிறத விட இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். சின்ன நம்பர் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? பெரிய நம்பர்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதாவது 2 டிஜிட்டில் தான் வரும், 3 டிஜிட்டில் வராது. அடுத்ததா 2022 குரூப் 2 எக்ஸாம்லையும் 6th நியூ புக்லேயே இருக்குது. வில்சனு, மதனு மற்றும் குணசேகரன் ஆகியோர்கள் ஒரு வட்ட வடிவ ஓடுபாதையில் ஒரு சுற்றுமுறையே 10, 15 மற்றும் 20 நிமிடங்களில் சுற்றி முடிப்பார்கள். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்பொழுது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ போன கணக்கில் பார்த்தா அதே கிரவுண்டு சோனியாவும் ரவியும் ஓடினாங்களா, இப்போ அதே கிரவுண்டில் அவங்க சுற்றி முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ அதே கிரவுண்டுக்கு யார் யார் வராங்கன்னா, இந்த வில்சனு, மதனு, குணசேகரன் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு காலைல 7 மணிக்கு வந்துடுறாங்க. இதில் முக்கியமாக காலை 7 மணி டைம் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஸோ காலையில் 7 மணிக்கு கை கொடுத்துட்டு மச்சான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஸ்டார்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரே நேர்கோட்டில் ஒரே திசையில் ஓட ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இந்த வில்சன் பையன் 10 நிமிஷத்தில் ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவாங்க. இதே மதன் சோம்பேறி பையன் 15 நிமிஷம் ஆகும். அதை விட சோம்பேறி குணசேகரன் சாப்பிட்டு தான் லாகி 20 நிமிஷம் ஆகும். இவங்க 3 பேரும் ஓடுன்னு ஓடுறாங்க. எப்போ அப்படியே ஓடினே இருப்பாங்களா சுற்று. 10 நிமிஷத்தில் ஒரு சுற்றிடுவார் வில்சனு. மதன் 15 நிமிஷத்தில் சுற்றிடுவார். குணசேகரன் 20 நிமிஷத்தில் சுற்றிவிடுவான். ஸோ இப்படியே 3 பேரும் சுற்றினே இருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் இவங்க 3 பேருமே ஒரே நேர்கோட்டில் வந்துடுவாங்க. அது எப்போ, எத்தனை மணிக்கு? காலைல 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சங்க, நைட்டு 7 மணி ஆயிடுச்சு இன்னும் நிறுத்தலையே அப்படின்ற மாதிரி. ஸோ எப்போ அவங்க மீட் பண்ணுவாங்கன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ரைட்டு. இப்போ எப்படி சார் போடலாம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரே நேர்கோடு ஒரே நேரத்தில் எப்போ எல்லாம் மீட் பண்ணுவாங்க, டீ சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி எல்லாரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு கணக்கு கேட்டாவே கொடுக்குற நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க.
அவ்வளோதான். அட்டே ஆச்சரியக்குறி. அப்போ 10, 15, 20 3 நம்பர் தானே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம்முக்கான அல்காரிதம் என்னன்னா, நீ எத்தனை நம்பர்னா கொடுப்பா, நான் டானா வகுத்தல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு எல்லா நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் ஓகே தான். இன்கேஸ் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறங்குங்க. இதான் சரிங்களா, இதான் ரூல். இதே HSCFக்கு அப்படி கிடையாது. நீ 3 நம்பர்னா கொடு, 4 நம்பர்னா கொடு, எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அத்தனை நம்பரும் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் மட்டும்தான் ஒரு ஸ்டெப்பே இறங்கும். இல்லைன்னா ஆன்சர் ஒன்றாயிடும். ஓகேவா? இது HSCF. LCM அப்படி கிடையாது. மினிமம் 2வது இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? இப்போ 3 நம்பர் இருக்குது. இந்த 10, 15, 20 பார்க்கும்போது தெரியுது 5 வாய்ப்பாடில் வரும். ஏன்னா 5, 10, 15, 20ன்னு வருதுல்ல. ஸோ அப்போ எந்த வாய்ப்பாடில் வருமோ அதை வெளியே எழுதுங்க. 5 வாய்ப்பாடில் 5 வாய்ப்பாடில் 10ன்றது எந்த நம்பரில் வரும்னு கேட்டால் 2, 5, 10, 3, 5, 15, 4, 5, 20. அடடே. ஸோ 2, 3, 4 அப்படியே வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் 3 நம்பர் புதுசாக கிடச்சிருக்கு. ஒரு டானா வகுத்தல் போட்டுட்டேன். டானா வகுத்தல் போட்டுட்டு இப்போ 2, 3, 4 இருக்கா? இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்துச்சுன்னா ஒரு ஸ்டெப் இறங்கும். இல்லைன்னா ஆன்சர் முடிஞ்சிருச்சு வேலை. அப்படி பார்த்தா அங்கே பாருங்கள், 2, 4 2ஆம் வாய்ப்பாடில் வரும். 3 2ஆம் வாய்ப்பாடில் வராது. பரவாயில்ல, எனக்கு தேவை மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறக்கலாம். அப்போ நான் 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். 2ஆம் வாய்ப்பாடில் 2 வரும், 4 வரும். அப்போ எந்தெந்த இடத்துல வரும்? 2, 2ன்னு வரும். 3 2ஆம் வாய்ப்பாடில் வரவே வராது. அப்போ அப்படியே கீழே இறக்கிங்க, விட்டுறக்கூடாது. அது அப்படியே இறக்க வேண்டியது தான். ஏன்னா அது 2ஆம் வாய்ப்பாடில் வரலன்னா அந்த, அதாவது எந்த வாய்ப்பாடில் வரலையோ அந்த நம்பரை அப்படியே கீழே இறக்கணும். ஓகேவா? ஓகேங்களா? ரைட்டுங்க. இதுக்கப்புறம் 1, 3, 2ன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு டானா வகுத்தல் போட்டு யோசித்து பார்க்குறேன். பட் எல்லாமே வேறு இது. மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வராது. கரெக்டா? அதனால இந்த டானா வகுத்தில் நீக்கிட்டு இப்போ வெளியில் இருக்கிற இந்த நம்பர்ஸ், சரிங்களா, வெளியில் இருக்கிற இந்த நம்பர்ஸை அப்படியே பெருகுனா அதுதாங்க ஆன்சர். அவ்வளோதான். இது எப்படி புரியுதோ எழுதிங்க, கஷ்டம் கிடையாது. சரியா? ரைட்டு. இப்போ போடுங்க. 5 × 2 × 1 × 3 × 2. அடடே, இப்போ பெருங்கப்பா. 1 5 5 2 5 10 அப்படியே இருக்கட்டும். 1 3 3 3 2 6 இப்படி எடுத்துக்கிறேன். 3 2 6 6 10 60 அப்படின்னு கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ 60ன்றது எதை குறிக்குதுன்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 15 நிமிடம். ஸோ அப்படின்னும் போது 60 நிமிஷம். ஓகேவா? அப்போ இங்கே பாருங்க, 60 நிமிஷத்தில் இந்த 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க. சூப்பர். இப்போ 60 நிமிஷம் சொல்லிட்டாங்க. காலையில் 7 மணிக்கு ஓட ஆரம்பிச்சவங்க 60 நிமிஷம் பொத்து மீட் பண்ணுறாங்க. இப்போ இதை 60 நிமிஷம்னு சொல்கிறாங்கல்ல, இதை அவராக மாற்றிக்கலாம். உங்களுக்கே தெரியும், 1 மணி நேரன்றது 60 நிமிஷம். அப்போ காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 1 மணி நேரத்தில் மீட் பண்ணுறாங்க. அப்போ 7 மணினா 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. 8 மணி. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அவ்வளோ தாங்க. இன்னும் இதில் கொஞ்சம் இது பண்ணி முற்பகல் பிற்பகல்லாம் சொல்லுவாங்க. முற்பகல் மூப்பா அப்படின்னா காலையில், பிற்பகல் பீபா அப்படின்னா சாயந்தரம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆனால் 1 மணி நேரத்தில் காலைல 7 மணிக்குன்ட்டு 60 நிமிஷத்தில் மீட் பண்ணுறாங்கன்னா காலை தான். அப்போ 8 மணி காலை. ஓகேவா? AM PM அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஏஎம்னா காலைல, பிஎம்னா மாலையில். ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, ஆப்ஷனில் அந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு சொல்ல வரேன். ரைட்டாக புரியுதுங்களா? தெளிவாயிடுச்சா? ரைட்டுங்க. இங்கே பாருங்களேன், கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இப்போ 3 பசங்களை பார்த்தோம்ல, அந்த சோம்பேறி பசங்க புதிச்ச, அதாவது வில்சனு, மதனு, குணசேகரன். இந்த குணசேகர பையன் சாப்பாடு தீனி 20 நிமிஷம் ஆகுது ஒரு ரவுண்ட் அடிக்க. சரி, ஓகே விடுங்க, அவனை வேற ஏன் பேசிக்கின்னு. இப்போ நம்ம 41வது கேள்விக்கு வந்துடுவோம். மலர்விழி, கார்த்திகா மற்றும் அஞ்சலி. என்னங்க, போன வாட்டி எல்லாம் பாய்ஸ், இந்த வாட்டி எல்லாம் கேர்ள்ஸா? ரைட்டு. ஆகிய 3வரும் ஒரு கிராமத்தில் சேர்ந்த தோழிகள். இவங்க வெவ்வேறு இடங்களில் வேலை செய்கிறாங்க. அடடா, படிக்கலையா? படிச்சு முடிச்சுட்டுருப்பாங்க. மலர்விழி 5 நாட்களுக்கு ஒரு முறையும், கார்த்திகா மற்றும் அஞ்சலி முறையே 6 மற்றும் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் தான் அவர்கள் வீட்டுக்கு வந்து செல்வார்கள்.
அவர்கள் மூவரும் அக்டோபர் மாதம் முதல் நாள் ஒன்றாக சந்தித்தார்கள் எனில் மீண்டும் அவர்கள் எப்பொழுது ஒன்றாக சந்திப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு கிராமங்க, அதில் மலர்விழி, கார்த்திகா, அஞ்சலி 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாருமே வெவ்வேறு கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. எப்படா ஒரு வாட்டி தான் மீட் பண்ணுவாங்க. திடீர்னு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 3 பேரும் அடடா ஹாய் 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 எப்படி இருக்கீங்க அப்படின்னு மீட் பண்ணுறாங்க. ஒரு டீ சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு நீ எங்கடி போகிற, அவங்க எங்கடி போகிறீங்கன்னு அப்படின்னு பேசுகிறாங்க. கேர்ள்ஸ் இருக்கிற டீன்னு சொன்னேன், சரிங்களா? ரைட்டு. அதில் என்ன சொல்கிறாங்க, மலர்விழி சொல்கிறாங்க, நான் 5 நாளைக்கு ஒரு முறை தாங்க வீட்டுக்கு வருவேன் அப்படின்றாங்க. இதே கார்த்திகா 6 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கு வருவேன். அஞ்சலி 10 நாளைக்கு ஒரு முறை தான் வீட்டுக்கே வரேன், அம்முட்டு வேலை கம்பெனியில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே டீ சாப்பிட்டு பஸ் ஏறிட்டாங்க, அவங்கவுங்க போயிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஏன்னா உங்களுக்கே தெரியுது, மலர்வினா 5 நாளைக்கு ஒரு முறை தான் வருவாங்க, கார்த்திகானா 6 நாளைக்கு ஒரு முறை தான் வருவாங்க, அஞ்சலினா 10 நாளைக்கு ஒரு முறை தான் வருவாங்க. இப்படியே போய் வராங்க. மறுபடியும் எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மீட் பண்ணுவாங்க. இதே மாதிரி வந்து போகிறாங்கல்ல, அப்போ எப்போ மறுபடியும் அவங்க மீட் பண்ணுவாங்க எதர்ச்சியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ ஓட்டப்பந்தயம் மாதிரி தான். மேலே 10 நிமிஷம் 5 நிமிஷம் 20 நிமிஷத்தில் ஓட ஆரம்பிச்சுங்க. எப்போ ஒன்றா மீட் பண்ணுவாங்கன்னா 1 மணி நேரத்தில் மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னல, அதேமாரி இதில் நாட்கள் வச்சு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ மறுபடியும் ஒன்றா மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாவே நீங்கள் அதுக்கு எல்சிஎம் எத்தணும், அவ்வளோதான். எல்சிஎம்னா பெரிய நம்பர்லாம் இல்லை, 5 6 10, 5 6 10, ஓகேவா? இதை எடுத்துக்கிட்டு இதுக்கு ஒரு டானாவகத்தில் போட்டுருவோம். ஸோ போட்டு எல்சிஎம்முக்கான ரூலு எத்தனை நம்பர் தான் இருக்கட்டும்பா, மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். 5 6 10ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கும்போது தெரியுது, 5ஆம் வாய்ப்பாட்டில் 5 வரும் 10 வரும். நமக்கு தேவை மினிமம் 2 நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தாலும் ஒரு ஸ்டெப் இருக்கும்ல. அதனால் நான் முதல்ல 5ஆம் வாய்ப்பாட்டில் எடுத்துக்கிறேன். 5ஆம் வாய்ப்பாட்டில் 5ன்றது எத்தனை வாட்டி வரும்? 1 5 5ன்னு வரும். 6 5ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? வராது. வரலன்னா அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கணும். 10 ஈரஞ்சு 10 அப்படின்னு வரும், சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு புதுசாக 1 6 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கலான்னு கேட்டால் 3 நம்பரில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும், இல்லைனா முடிச்சிடலாம். அப்படி பார்த்தா 6 2 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ நான் 2ன்னு போட்டுடுறேன். ஸோ எந்த வாய்ப்பாட்டில் வருமோ அது வெளியே எழுதிக்கணும், எழுதிட்டேன். 1 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டால் 1 எங்கேயுமே வராது, அதை அப்படியே இறக்கி விட்ருங்க. நெக்ஸ்ட்டு 6 3 2 6ன்னு வரும், 2 1 2 2ன்னு வரும், அவ்வளோதாங்க. இப்போ கடைசியாக நமக்கு புதுசாக 1 3 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதில் மினிமம் 2 நம்பர் ஒரு வாய்ப்பாட்டில் வந்தால் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும். ஆனால் எதுவுமே ஒரு வாய்ப்பாட்டில் மினிமம் 2 நம்பர் வராது. அதனால் இப்படியே விட்டுட்டு அவுட்டரில் இருக்கிற நம்பர்ஸை அப்படியே பெருக்க வேண்டியதாங்க. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இருக்கலாமா? 5 × 2 × 1 × 3 × 1, அவ்வளோதான். பெருக்குங்க. 1 5 5 2 10பா. 1 கூட எதை பெருக்குனா அதான் வரும், 3ன்னு வரும், சரிங்களா? அப்போ 3 30. அப்போது அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணுவாங்க, 30 நாளில் மீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி போன கணக்கு ஒரு முறை பார்த்துட்டு வரேன். இங்கே காலையில் 7 மணிக்கு மீட் பண்ணுவாங்க, 60 நிமிஷம் பொறுத்து மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. 60 நிமிஷன்றது 1 மணி நேரம். அப்போ 7 கூட 1 கூட்டி 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன், கரெக்டா? அப்போது இந்த கணக்கில் நமக்கு 30 நாளில் மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி மீட் பண்ணியாச்சு. மறுபடியும் 30 நாள் பொறுத்து மீட் பண்ணுவாங்கன்னா அது 1 கூட 30 கூட்டணும், கரெக்டா? அப்போ 31 நாள், அதாவது அக்டோபர் 31ஆம் தேதி மீட் பண்ணுவாங்க. ஓகே, கரெக்டா? கரெக்ட். இப்போ அப்படியே வாங்க. அம்மா அக்டோபர் மாதம் 31 எப்படியா சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? யாருக்கு தெரியும்? அங்கே ஆப்ஷன் இருக்குது, சொல்கிறேன். அது பாருங்க, அக்டோபர் 31ன்னு இருக்குது, அக்டோபர் 30ன்னு இருக்குது. 30 கண்டிப்பாக இருக்காது, ஏன்னா அக்டோபர் 1ஆம் தேதி மீட் பண்ணிட்டாங்க. 30 நாள் பொறுத்து மீட் பண்ணால் 31ஆம் தேதி தான் மீட் பண்ணுவாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் 10 கிடையாது. அப்புறம் நவம்பர் 1ன்னு இருக்குது. கன்ஃபியூஷன் ஆகாதானா? கன்ஃபியூஷன்லாம் ஆகாதுங்க. அக்டோபர் மாதம் 31 தாங்க. ஸோ ஒரு வேளை அக்டோபர் மாதம் 31ன்றதுக்கு எனக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா, நான் நாட்கள் கணக்கு எடுக்கும் போது இது கையில் மூட்டு இருக்குல்ல,
பள்ளமாக இருக்கிறதுலாம் 30 நாள், மோடாக இருக்கிறதுலாம் 31 நாள்னு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேன். மேபி நான் குரூப் 2 நடத்தும் போது அப்போ ஞாபகம் வச்சுங்க. இப்போதைக்கு அக்டோபர் 31 தான் ஆன்சர். அவ்வளோதான். ரைட்டா? ரைட்டு. என்னையா இப்படிலாம் கேட்குறீங்க? ஸோ கடவுளே, நான் பேசாமல் குரூப் 4 படித்தே பாஸ் ஆகிருக்கலாம் போல இது. ஆமாம், ரைட்டு. இங்கே பாருங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் இது ஆன்சர் போகிறது ஈஸியாக, ஆனால் இந்த இடத்துல ஆப்ஷன் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். இந்த கொஸ்டின் கூட பாருங்கள். 3 போக்குவரத்து சந்திப்புகள் உள்ள நெரிசல் விளக்குகள், டிராஃபிக் லைட்டு, ஒவ்வொரு முறையும் 40 வினாடி, நிமிஷம் இல்லை வினாடி, அதுக்கு கீழே 40 வினாடிகள், 60 வினாடிகள், 72 வினாடிகள் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒலித்தன எனில் மீண்டும் அவைகள் எப்போதும் ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 6th நியூ புக்கில் இருக்குது. ப்ளஸ் 22/7/2023 கேட்டிருக்காங்க. நீங்கள் பாருங்கள், டு ஃபைண்ட் பார்த்தாலே தெரியும். ஒன்றா மறுபடியும் எப்போ அப்படின்ற மாதிரி. ஸோ ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வந்துட்டாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஆனால் இதில் எல்லாம் வினாடியில் இருக்குது, ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. வினாடியில் ஆன்சர் வரும், அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ரைட்டு. இப்போ என்னென்னா டிராஃபிக் லைட் இருக்குதுங்க. இந்த டிராஃபிக் லைட் என்ன ஆகுதுன்னா, ஒரு லைட்டு வந்து 40 வினாடிக்கு ஒரு முறை அணைஞ்சு எரியும் அப்படின்றாங்க. இன்னொன்று 60 வினாடிக்கு ஒரு முறையும், இன்னொன்று 72 வினாடிக்கு ஒரு முறையும் நின்று எரியும் அப்படின்றாங்க. இவங்க இந்த 3 லைட்டும் காலையில் 8 மணிக்கு ஒன்றா எரிஞ்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் எப்போ ஒன்றா எரியும்? ஓகேவா? இதான் கேள்வி. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த 40, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 72, இந்த 3 நம்பர் எடுத்துகிட்டு இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். சரிங்களா? ஸோ எல்சிஎம்மோட பேசிக் கான்செப்ட் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாட்டில் வரணும். 3மே ஒரு வாய்ப்பாடில் இருந்தால் பிரச்சனை இல்லை. ஸோ 3 நம்பர் இல்லைன்னா தான் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு வந்து எந்த வாய்ப்பாட்டில் கொண்டு போகிறதுன்னு தெரியலனா கொஞ்சம் ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரானாலும் பரவாயில்லன்னும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2ஆம் வாய்ப்பாடு எடுத்துங்க. ஸோ 2ஆம் வாய்ப்பாடு 40, 60, 72 கண்டிப்பாக வரும். அப்படியே பாதியாக வந்துட்டா 40ல் பாதி 20, 60ல் பாதி 30, 72ல் பாதி 36 அப்படின்னு வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம 3 நம்பர் கிடச்சதுக்கு 20, 30, 36ன்னு ஒரு டானா வத்தல் போட்டுருங்க. இப்போ இதுவும் கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்குது. இதுவும் 2ஆம் வாய்ப்பாட்டிலே வரும். ஏன்னா 20, 30, 36 கண்டிப்பாக 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். நான் 2ன்னு போட்டுக்கிட்டேன். 2ஆம் வாய்ப்பாட்டில் அப்படியே 20ல் பாதி 10ன்னு போடுங்க. 2 20, 30ல் பாதி 15, 36ல் பாதி 18 அப்படின்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போது நமக்கு 10, 15, 18 அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த 3 நம்பரும் எந்த வாய்ப்பாட்டில் வரும் அப்படின்னு திங்க் பண்ணால் கண்டிப்பாக 3மே ஒரு வாய்ப்பாட்டில் வராது. ஆனால் 2 நம்பர் இந்த 10, 15 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும், 18 வராது. அப்போ நான் 5ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்தி முதல்ல இந்த ஸ்டெப்பை இறக்கிறேன். ஸோ அப்போ 5ஆம் வாய்ப்பாடு பயன்படுத்தலான்னு பார்த்தா இங்கே பாருங்கள், 5ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிட்டா 1 5 5 2 10, 3 5 5 18 அப்படி வச்சுக்கிறேன். ஏன்னா 18 5ஆம் வாய்ப்பில் வராது. கரெக்டாக? கரெக்ட். நெக்ஸ்ட்டு நமக்கு புதுசாக 2 3 18ன்னு கிடச்சிருக்கு. இதில் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த 3 18 3ஆம் வாய்ப்பாடில் வரும். நமக்கு 2 18 3 வரும். நம்ம ஆனால் 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். புரியுதா? 2 18 2ஆம் வாய்ப்பாடில் வரும். அதே மாதிரி 3 18 3ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டாக? நான் 3ஆம் வாய்ப்பாடு எடுத்துக்கிறேன். அப்போ 3ஆம் வாய்ப்பாடில் 2 வராது, அப்படியே இறக்கிறேன். புரியுதா? நம்ம போகிறத 1 3 3ன்னு வரும், 4 3 12 5 3 15 6 3 18ன்னு வரும். நீட்டாக ஸ்டெப் வருது பார்த்தீங்களா? கொஞ்சம் நான் நீட்டாக தான் போடுறேன், பட் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. 2 1 6ன்னு புது நம்பர் கிடச்சிருக்கு. இதில் வந்து நான் 2ஆம் வாய்ப்பாடு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா 2 6ம் 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஏன்னா எல்சிஎம்மோட கான்செப்ட் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வரணும். அப்போ 1 2 2 1 அப்படியே வந்துடும். இது வந்து பார்த்தா 3 வரும். கரெக்டாக? அவ்வளோதாங்க. ஸோ பாருங்களா, ரொம்ப சின்ன நம்பர் தாங்க. பாதி நான் 2ஆம் வாய்ப்பாடு தான் எடுத்திருக்கேன், பெரிய நம்பர்லாம் எடுக்கல. சரிங்களா? மேபி நீங்கள் அந்த இடத்துல 4ஆம் வாய்ப்பாடெலாம் நீங்கள் பயன்படுத்தியிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்பு குறையும். பட் நமக்கு எல்லாருக்குமே பெரிய வாய்ப்பாடு தெரியுன்றது டவுட்டு தான். அதனால நான் 2ஆம் வாய்ப்பாடை பயன்படுத்திக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வெளியே இருக்கிற எல்லா நம்பரையும் பெருங்கன்னா ஆன்சருங்க. அவ்வளோதான். சரிங்களா? நாங்கள் என்ன பண்ணுறேன், 2 2 5ன்னு தான் அது பாருங்க, இப்படி போட்டோமா, இங்கே வந்து போடுறேன். இங்கே போடலாமா? 2 × 2 அதுக்கப்புறம் 3 தானுங்க. 2 × 2 × 5. ஓகேவா? 5 × 3. ஓகே. 2 × 2 × 5 × 3 × 2 கரெக்டாக இதுங்க. அதுக்கப்புறம் 1 × 1 × 3. அவ்வளோதாங்க. இதை பெருகுனா ஆன்சர். அப்படிங்கப்பா எவ்வளோ நீட்டு அப்படின்னு கேட்டால் சின்ன நம்பர் தான். நீங்களே பாருங்கள்.
நான் முதல்ல என்ன பண்ணுறேன், இதை மட்டும் பெருக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், 1 5 5 2 10. ஏன்னா 10 எதை பெருக்கினாலும் ஜஸ்ட் 0 போட்டுக்கலாம்ல, அதனால் அதை போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்களேன், 1 3 3 2 3 6 6 3 18 18. இங்கே பாருங்கள் எல்லாமே முடிச்சுட்டேன். இங்கே 2 இருக்குது. 18 கூட இங்கே 2 பெருகிடுங்க. 18 கூட 2 பெருக்கினா என்ன வரும், 18 18 கூட 12 12 அப்படி மனசுலேயே கூட்டிங்க 36ன்னு வரும். கரெக்டாக 36 36 இந்த 0 சேர்த்துக்குங்க. ஏன்னா 10ஆல் பெருக்கணும் இல்லை, 360. புரியுதா நான் போடுது? எப்பவுமே நீங்கள் பாருங்க இப்படி பெரிய போனால் பெரிய நம்பராக இருக்கும். ஸோ அதனால் நமக்கு எது ஈஸியாக இருக்குதோ அதெல்லாம் நான் மாற்றி மாற்றி பெருக்கிட்டேன். யுவர் சாய்ஸ். சரி, நமக்கு 360 அப்படின்னு வருது. 360 தானே வருது, கரெக்டா? எஸ், கரெக்டுங்க. இப்போ 360ன்றது எதை குறிக்குதுன்னு கேட்டால் வினாடியை குறிக்குது. ஆனால் ஆன்சர் வினாடியில் இல்லை, ஓகேவா? ஆன்சர் வந்து வினாடியில் கிடையாது. எல்லாமே பாருங்கள் 8 மணி 40 நிமிஷம், 9 மணி 6 நிமிஷம், 8 மணி 6 நிமிஷம், 8.6னா 8 மணி 60 நிமிஷம். 8 மணி 60 நிமிஷன்றது தவறான கோட்பாடு. அது வந்து 9 மணி தான் சொல்லணும். அவங்க வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு கிடச்சது 360ன்றது வினாடியில் கிடச்சிருக்கு. வினாடியை நிமிஷமாக மாற்றணும் அப்படின்னா, வினாடியை நிமிஷமாக மாற்றோம்னா ஒரு 60 வகுத்துட்டா நிமிஷமாக மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான். அப்போ 0 0 கேன்சல், 1 6 6 6 36 6 நிமிடம் அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? புரியுதா? ஸோ 6 நிமிஷத்தில் 3 லைட்டும் ஒன்றா மீட் பண்ணோம், ஒன்றா அடிக்கும் அப்படின்றது முடிச்சாச்சு. பெரிய கணக்கு கிடையாது. புரியுதா? அப்போது காலையில் 8 மணிக்கு அடிச்சிச்சு. இப்போது எத்தனை மணிக்கு அடிக்குன்னா 8 மணி 6 நிமிஷத்தில் அடிக்கும். இங்கே நிறைய பேர் ஆப்ஷனில் தப்பு பண்ணுவீங்க. நான் ஆப்ஷன் அந்த போகாமல் இங்கே உங்களுக்கு தெளிவாக விளக்க சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், நீங்கள் ஒரு டிஜிட்டல் கடிகாரம் எடுத்துங்க. டிஜிட்டல் கடிகாரம் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா 8 மணி 10 நிமிஷத்தை எப்படி எழுதலாம்? 0 8 இந்த 2 ரேஷியோ மாதிரி கொடுத்துட்டு 1 0ன்னு இருக்கும். கரெக்டாக? இதானே 8 மணி 10 நிமிஷம்னா? ஆமாவா? ஆமாம். இதே வந்து 8 மணி 6 நிமிஷம்னா எப்படி காட்டும்? 0 8 0 6 இதானங்க 8 மணி 6 நிமிஷம். சப்போஸ் 0 8.6 அப்படின்னு இங்கே வந்துட்டாவே, இந்த இடத்துல 6ன்னு வந்துட்டாவே டைம் 9 ஆகிடும். எப்பவுமே நீங்கள் உனக்கு டிஜிட்டல் கடிகாரத்தில் போய் பாருங்கள், 8 மணி 6ன்றது இந்த இடத்துல வரைய இங்கே பிளேஸ் காமிக்கிற மாதிரி அந்த பிளேஸில் 6 வரவே வராது. ஓகே, அப்படி வந்துச்சுன்னா 9 மணி ஆகிடும். 8. ஓகேவா? அப்போ ஓகே. இப்போ இது பாருங்க, நமக்கு 6 நிமிஷம் வந்துருச்சு ஆன்சரு. அப்போ இங்கே ஆப்ஷனை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக புரியும். இங்கே 8 மணி 40 நிமிஷம்ன்றாங்க, கிடையாது. ஆப்ஷன் பி 9 மணி 9.06னா 9 மணி 6 நிமிஷம். புரியுதா? அப்போ அது கிடையாது. நெக்ஸ்ட் 8 மணி 6 நிமிஷம், ஆப்ஷன் சி தான் கரெக்டான விடை. ஏஎம்னு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 8.6 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அது 8 மணி 60 நிமிஷம் அப்படின்னா 9 மணி அர்த்தம். ஸோ அது கிடையாது. அவ்வளோதான். புரியுதா? இப்போ தெளிவாக கிளியர் கிட்டா புரியுதா? ஏன்னா இந்த மாதிரி குழப்பிக்கூடாதுன்னு தான் நான் சொல்லிட்டேன். நான் முதல்லயே சொல்லிட்டு இந்த மாதிரி கணக்கெல்லாம் நமக்கு குழப்பம் எங்கே தெரியுமா வரும்? ஆப்ஷனில் தான் வரும். ஆன்சராவது எப்படியாவது போட்டுருவோம், இதுதான் குழப்பம் வரும். சரிங்களா? ஓகே, அடுத்த கணக்கு 43வது கேள்விக்கு வந்தாச்சு. 2024 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலித்தது. ஸோ அலாரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பொழுது. பின்னர் காலை முதல் அலைபேசிகள் ஒவ்வொன்றும் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், முதல் அலைபேசி 20 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், 3வது அலைபேசி ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கு ஒரு முறையும், 4வது அலைபேசி ஒவ்வொரு 50 நிமிஷத்துக்கு ஒரு முறையும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? காலையில் நீங்கள் அலாரம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. ஒரு ஃபேமிலியில் 4 பேர் ஏதோ வேலைக்கு போகிறீங்க. ஸோ மொபைல் ஃபோனில் 5 மணிக்கு அலாரம் வச்சிட்டிங்க. சில ஜீவராசிகள் தூங்கினே இருக்கும் அச்சிங்கந்தா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம், அதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேங்க. 5 மணிக்கு நீங்கள் ஏதோ ஒரு வேலைக்கு கிளம்புறீங்கன்னா 5 மணிக்கு அலாரம் வைக்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க, 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை அடிக்கிட்டோம், இல்லை 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அடிக்கிட்டோம். ஏன்னா நம்ம தூங்கிடுவோம்ல. தூங்கிட்டா கூட 8 5 மறுபடியும் அடிக்கும், 8 10க்கு அடிக்கும், 8 15க்கு அடிக்கும். அப்படி தானே? ஆமாம். ஆனால் இங்கே பாருங்களேன், சோம்பேறியின் மருக உருவம் போல இருக்குது. அதாவது போன்னு காலைல 5 மணிக்கு அலாரம் வச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் மீண்டும் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் தாங்க அடிக்கும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் 20 நிமிஷம் மொத்தம் அடிக்கும். ஏங்க இதெல்லாம் என்னங்க அலாரம், எதுக்கு இந்த அலாரம் எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்தது 2வது ஃபோனில் 30 காலைல 5 மணிக்கு வச்சுச்சுன்னா 30 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அடிக்குமா, 5:30 மணிக்கு தான் அடிக்குமா. அதுக்கப்புறம் மறுபடியும் 6 மணிக்கு தான் அடிக்கும். அப்படின்னா இன்னத்துக்கு நீ அலாரம் வச்ச, அதை கூட பரவாயில்ல. 4வது செல்ஃபோனில் 40 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் அடிக்குமா. அட கடவுளே. 5வது செல்ஃபோனில் அதோட மோசம், 50 நிமிஷத்துக்கு ஒரு முறை தான் அடிக்குமா. காலையில் 5 மணிக்கு வச்சுச்சு, அதுக்கப்புறம் 5:50 தான் மறுபடியும் அடிக்கும். நீ என்ன பண்ண போகிற காலையில் ஏந்து இந்த அலாரம் வச்சு? யோ என்னையா கொஸ்டின் அடிக்கிறீங்க? இதே எங்கே பாருங்களேன், இதில் கூட பரவாயில்ல. நம்ம புக்கில் இருக்கிறது காலைல 5 மணிக்கு அடிச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 20 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி, 25 நிமிஷம், இதுவே 30 நிமிஷம் கொடுத்து வச்சுக்கிறாங்க. இதில் இருக்கிற நம்பரை மாற்றி நாங்கள் புதுசாக கண்டுபிடிச்சிட்டுன்றதுக்காக 50 நிமிஷம் வச்சு கொடுத்துருக்காங்க. புரியுதா நான் சொல்கிறது? புரிஞ்சா உங்களுக்கு சிரிப்பு வரும், புரியலனா ஏதோ உளறி தொட அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. சரி உளருவோம். இப்போ நமக்கு அதெல்லாம் வேணாம், எக்கடிக்கட்டினா போய் தொலைட்டோம். இதில் என்னன்னா நமக்கு என்ன தேவைன்னா மீண்டும் எப்போ ஒன்றா ஒழிக்கும் அப்படின்ட்டாங்க. அப்படின்னா கொடுக்குற மதிப்புக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இங்கே பாருங்க, முதல் 20, அதுக்கப்புறம் 30, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 50, ரைட்டா? ஸோ 4த்துக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்முக்கான தேரி மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் தான் ஒரு ஸ்டெப் இறங்கும். பட் இதில் எல்லா நம்பருமே 10 வாய்ப்பாடில் வரும். அதில் முதல் நான் 10ன்னு போட்டுறேன். ஸோ வெளியே எந்த வாய்ப்பாடில் வருமோ அது வெளியே போட்டாச்சு. நீங்கள் 0 கேன்சல் பண்ணிட்டா போதும். 2, 3, 4, 5ன்னு வருமா? கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 2, 3, 4, 5ன்னு வந்துருச்சு. இப்போ எல்சிஎம்மோட அல்காரிதம் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்தால் ஒரு ஸ்டெப் இறங்கும். அப்படி பார்த்தா இந்த 2ம் 4ம் ஒரு வாய்ப்பாடில் வரும். எந்த வாய்ப்பாடில்? 2 வாய்ப்பாடில். அப்போ 2ன்னு போடுகிறேன். 2, 2, 3 2 வாய்ப்பாடில் வருது, அப்படியே வைக்கிறேன். 4 2, 2ன்னு வரும். 5 வராது, அப்படியே போட்டுட்டு. சரிங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்தது இந்த நம்பருக்கு பாருங்கள், 1, 3, 2, 5. இதில் மினிமம் 2 நம்பராவது ஒரு வாய்ப்பாடில் வந்து ஒரு ஸ்டெப் இறங்க. ஆனால் எதுவுமே 2 நம்பர்லாம் வரவே வராது, எல்லாமே வித்தியாசமான நம்பர். கரெக்டா? அப்படின்னும் போது அந்த நீக்கிட்டு அவுட்டரில் இருக்கிற நம்பர்ஸை மட்டும் பெருகினா போதும். இது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. போன நம்பர் தான் ரொம்ப நீட்டாக போச்சு, போன கணக்கு இல்லை. ஸோ இங்கே பாருங்கள், 10 × 2 × 1 × 3 × 2 × 5. அடடே, இப்போ பாருங்கள் பெருகலாமா? பெருங்க. 1 5 5, இங்கே 2 20. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், 2 10, அதுக்கப்புறம் 1 3 3 பெருங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள், 10 3 பெருங்கன்னா 30ன்னு வரும். 30 2 பெருங்கன்னா 6 60ன்னு வரும். அப்படின்னா அதாவது 2 0 இருக்குல்ல, 600ன்னு வரும். கரெக்டாக? 3 6 2 0 போட்டுங்க. அவ்வளோதான். ஏன்னா 30 20 பெருக்குன்னா 1 3 3 3 6 2 0 இருக்குது இல்லை, அப்படியே போட்டுட்டா 600 அப்படின்னு வரும். சரிங்களா? இந்த இடத்துல அழிச்சிட்டு 600ன்னு போட்டுருவோம். அப்போது இதோட எத்தனை மணிக்கு அடிக்கணும்னா 600 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒன்றா அடிக்குமா. 600 மணி நேரமா? ஆமாம். அடடா, மணி நேரமா? இருங்க இதிலே பார்க்கலாம். நிமிஷம். 600 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் அடிக்கும். ஆமாம், அப்படி சொல்லணும். 600 மணி நேரம்ட்ட சாரி. அதாவது காலைல 5 மணிக்கு அடித்த செல்ஃபோனு 4 ஃபோனும் மறுபடியும் எப்போ ஒன்றா அடிக்கும்னா 600 நிமிஷத்துக்கு அப்புறம் அடிக்கும். ஆனால் இங்கே டைம் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க பார்க்கலாம். அப்போது இது நிமிஷத்தில் இருக்குது. நிமிஷத்தில் இருக்கிறத அவராக மாற்றணும். நிமிஷத்தை அறுவராக மாற்றணும்னா 60ஆல் வகுத்தணும். இங்கே பாருங்கள், வினாடியை நிமிஷமாக, அதாவது வினாடியில் இருக்கிறத நிமிஷமாக மாற்றினாலும் 60 தான் ஆகணும். நிமிஷத்தை அவராக மாற்றினாலும் 60ஆல் தான் வகுக்கணும். சரியா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 6க்கு இந்த 6 கேன்சல், 10 மணி நேரம். அடேங்கப்பா. அப்போ காலையில் 5 மணிக்கு அடிச்சது மறுபடியும் 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒன்றா அடிக்கும். அப்படின்னா இது பாருங்க, 5 மணிக்கு அடிச்சிச்சு காலைல. இது நீங்களே மனசுலேயே கால்குலேஷன் பண்ணி, காலைல 5 மணிக்கு அடிச்சது 10 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஒன்றா அடிக்கும். அப்படின்னா 10 மணி நேரம்ன்றது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 15. இருங்க, இதெல்லாம் உங்களுக்கு குழப்பமாக இருக்கும். நம்ம இப்படி போடலாமா? 5னா 6 7 8 9, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 10 11 12 1 2 3 அப்படி வச்சுக்கிட்டேன். காலைல 5 மணிக்கு வச்சுச்சா அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 2 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 9 மணி நேரம், 10 மணி நேரம், 3 மணிக்கு அடிக்கும்.
அடா பாவிகளா எவ்வளோ பெரிய கணக்குடா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைங்க, அந்த மனசுலேயே கூட்டுங்கன்னா நான் நம்பர் போட்டு காமிச்சேன். சரிங்களா, நீங்கள் 5 மணின்னா 10 மணி நேரத்துக்கு அப்புறம் அடிக்கணும்னா நீங்கள் மனசுலேயே 10 மணி நேரன்றதை கணக்கு பண்ணிக்கணும். அதை நான் நம்பராக போட்டு காமிச்சேன். சரிங்களா, அப்போது காலையில் அடித்தது ஈவினிங் 3 மணிக்கு தான் மறுபடியும் ஒன்றா அடிக்கும். ஈவினிங்கிறது பிஎம். சரிங்களா, அப்போ 3 பிஎம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் சில பர்ஃபெக்டாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு இந்த பெரிய கணக்கை சிம்பிளாக தான் சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தா தெரிஞ்சிடும். போடுறீங்களா? வாங்க போடுங்க. ஈஸி தாங்க இந்த கணக்கை அழிச்சிடுறேன். பெரிய பெரிய கணக்கு படிக்க தான் டைம் ஆகும் பொழுது. சரி, 44வது கேள்வி. ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளது. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின்பு முதல் அலைபேசி ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும், 2வது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும், 3வது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடங்களுக்கும் மற்றும் 4வது அலைபேசி ஒவ்வொரு 30 நிமிடங்களுக்கும் ஒலிக்கிறது எனில் அவை மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னு 2023 6th நியூ புக்லேயும் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? போன கணக்கு மாதிரி தான். ஸோ போடுங்க. 15, அதாவது ஒன்றா மீட் பண்ணால் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 15, 20, 25, 30க்கு எல்சிஎம் கண்டுபிடிங்க. சுருக்குங்க, ஆன்சர் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா முற்பகல் எல்லாமே முற்பகலில் தான் இருக்குது. சரிங்களா, 7 மணி, 8 மணி, 10 மணி, 11 மணி, இந்த மாதிரி முற்பகல்னு எல்லாமே இருந்தால் நீங்கள் அதை கேர் பண்ண தேவை. சரிங்களா, ஒருவேளை முற்பகல் பிற்பகல்னா மட்டும் டைம் கரெக்டாக பார்க்கணும். காலைல வருதா ஈவினிங் வருதான்னு. சரியா, ரைட்டு. 7 மணி, 8 மணி, 10 மணி, 11 மணின்னு சொல்லியிருக்காங்க. போடுங்க, அவ்வளோதாங்க. ஸோ போதும். இந்த டைப்பில் இதுக்கு மேலே கேட்கறதுக்கு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நடத்தி கொடுத்துட்டேன். 16 கொஷின் டைப் 3 நான் முடிச்சிட்டேன். அடுத்த கிளாஸில் டைப் 4 சந்திக்கலாம். கிட்டத்தட்ட இதுக்கு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அதில் பார்க்கலாம். சரிங்களா, பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.